Welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து how to use promises அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். Fetch API யூஸ் பண்ணி ப்ராமிஸை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். Fetch API அப்படிங்கிறது ப்ரௌசர் கொடுக்கக்கூடிய ஒரு API, வெப் API. APIனா என்ன அப்படின்னா ரெண்டு அப்ளிகேஷனை வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஓகேவா? இப்போது ப்ராமிஸை பற்றி நம்ம ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து Fetch API எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நான் என்னோடய சேனலில் வந்து ப்ராமிஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இப்போ நான் இந்த வீடியோவில் ஷார்ட்டாக ப்ராமிஸை பற்றி நான் சொல்லிடுறேன். ப்ராமிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ப்ராமிஸை நம்ம வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும். இப்போது நமக்கு வந்து JavaScriptல வந்து எப்படின்னா சர்வரோட கம்யூனிகேட் பண்ண வேண்டியிருக்கும். சம்டைம்ஸ் ஒரு API வந்து கால் பண்ணுறோம், நம்ம ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ரெக்வெஸ்ட் வந்து சக்ஸஸ் ஆகுதா இல்லை ஃபெயிலியர் ஆகுதா அப்படிங்கிறத வந்து ப்ராமிஸ் நமக்கு வந்து கிளியராக சொல்லிடும். அதனால தான் ப்ராமிஸ் யூஸ் பண்ணுறோம். ப்ராமிஸ் அப்படிங்கிறது வந்து அசின்க்ரனஸ் ப்ரோக்ராமிங். ஓகே, இந்த ப்ராமிஸில் வந்து 3 ஸ்டேட் இருக்குது. ஒன்று வந்து ஃபுல்ஃபில்ட், அடுத்து வந்து ரிஜெக்டட், பெண்டிங் அப்படிங்கிற ஒரு 3 ஸ்டேட் இருக்குது. எப்படி வந்து ஒரு ப்ராமிஸை வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா நியூ கீவேர்டை யூஸ் பண்ணி ப்ராமிஸ்ங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்டர், அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே ரிசால்வ் அண்ட் ரிஜெக்ட்டுங்கிற 2 இன்ஃபில்டு ஃபங்க்ஷன் இருக்குது. இதுதான் வந்து இந்த ஏரியா கோடு தான் வந்து ஒரு ப்ராமிஸை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ். இதை நான் ஒரு லோக்கல் வேரியபிளில் சேவ் பண்ணியிருக்கேன். ஓகே, இதை நான் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கேன். நான் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை, அதனால் நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ரைட். இப்போது இந்த க்ரியேட் ப்ராமிஸை வந்து நான் கன்சோல் பண்ண போகிறேன். வந்து கன்சோல் பண்ணுறேன். ஸோ இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னா இங்கே வந்து ஒரு ப்ராமிஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த ப்ராமிஸ் வந்து பெண்டிங் ஸ்டேட்டில் இருக்குது, ஏன்னா இதுக்குள்ளே எந்த டேட்டாவும் இல்லை. ஓகே, இப்போ நான் வந்து ரிசால்வுக்குள்ளே வந்து ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணியிருக்கேன், சால்வ்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இமிடியேட்டாக இங்கே சால்வ்டுன்னு நமக்கு ஒரு ரிசல்ட் வருது. இதை உள்ளே போய் பார்த்தோம்னா ப்ராமிஸ் ஸ்டேட் வந்து ஃபுல்ஃபில்டாக இருக்குது. ஓகே, ரைட். இப்போ நான் வந்து ரிசால்வை வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு ரிஜெக்டை வந்து அன்கமெண்ட் பண்ணுறேன். இப்போது ப்ராமிஸ் ஸ்டேட் வந்து ரிஜெக்ட்னு வந்திருக்கு, இங்கேயும் ரிஜெக்டட், இமிடியேட்டாக வந்து ரிஜெக்டட்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு எரர் வருது. இந்த எரரை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது? ஓகே, இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா இந்த க்ரியேட் ப்ராமிஸ், இந்த லோக்கல் வேரியபிள் என்ன க்ரியேட் ப்ராமிஸில் நான் இதை வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த க்ரியேட் ப்ராமிஸில் கேட்சுங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி நான் வந்து எரரை வந்து ஹேண்டில் பண்ணலாம். இதை வந்து இந்த மாதிரியும் எழுதலாம், இதுக்கு பக்கத்தில் கொண்டு போய் இப்படியும் எழுதலாம். இது ஒரு கண்டினியூஸாக அப்படி போயிட்டே இருக்கலாம். இது வந்து ப்ராமிஸ் செயினிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எழுதலாம். ஓகே, பிகினர் நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடிய இடம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம செமிகோலன் போட்டுருவோம், மறந்துட்டு. இந்த மாதிரி செமிகோலன் போடக்கூடாது, போட்டால் இந்த டேட்டா வந்து பாஸ் ஆகாது. இந்த க்ரியேட் ப்ராமிஸ்லேருந்து டேட்டா செயினாக வந்து ஒரு தென்னுக்காக வந்து போயிட்டுருக்கும். இதில் இங்கே ஒரு தென்னு எழுதியிருக்கேன், இதுக்கு கீழே நீங்கள் எத்தனை தென்னு வேணாலும் எழுதிக்கிட்டே இருக்கலாம். சரி, இந்த மாதிரி எழுதுறதுனால கோடு ரீடபிலிட்டி இருக்கும். இந்த ப்ராமிஸ் அப்படிங்கிறது வந்து கால்பேக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். கால்பேக் ஃபங்க்ஷனில் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. கால்பேக் ஹெல்லு அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வருது. அதில் வந்து எரரை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால தான் இந்த ப்ராமிஸுங்கிற மெத்தடை உள்ளே கொண்டு வரோம். ஓகேவா? ப்ராமிஸ் அப்படிங்கிறது வந்து ES6 வந்து ஒரு ஃபியூச்சர்ஸ். ஓகே, இதில் வந்து நமக்கு ஈஸியாக நம்மளால் கோட் ரீடபிலிட்டி ஈஸியாக இருக்கும். ரைட். இப்போ இந்த ப்ராமிஸ் க்ரியேட் ப்ராமிஸ்க்குள்ளே கேட்சுங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ரிஜெக்டில் கொடுத்த வேல்யூவை வந்து நம்ம இங்கே வந்து பிரிண்ட் பண்ணிட்டோம். சரி, ரைட்டு. இதை வந்து நான் கமெண்ட் பண்ணிவிட்டு சால்வ் கொடுக்குறேன். சக்ஸஸ் டேட்டாவை நான் இப்போ வந்து இங்கே ஹேண்டில் பண்ணுறேன். .then மெத்தடை யூஸ் பண்ணி சக்ஸஸ் டேட்டா வந்து சால்வ்டுங்கிறது நமக்கு கிடச்சிருச்சு. ரைட்டு. இது இந்த மாதிரி நம்ம வந்து டேட்டாவை ஹேண்டில் பண்ணலாம். இன்னொரு விதமாக வந்து இந்த டேட்டா வந்து ஹேண்டில் பண்ணலாம். நான் இங்கே வந்து ஒரு தென் எழுதியிருக்கேன், அதுக்குள்ளே ஒரு கால்பேக், அதுக்குள்ளே 2 ஃபங்க்ஷனை வந்து
பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இங்கே சக்ஸஸ்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன், ஃபெயிலியருங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஓகே, ஏன்னா இந்த ஒரு லைன் கோடு எழுதும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். இது வந்து பிகினருக்கு இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, இந்த தென்னு கேட்செல்லாம் பார்க்கும்போது ஒரு பயமாக இருக்கும், என்னடா தென்னு கேட்சு அப்படின்னு. இது ரொம்ப ஈஸி, பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, இப்போது இந்த ரெஸ்பான்ஸுங்கிற லோக்கல் வேரியபிள், இது வந்து இது ஒரு லோக்கல் வேரியபிள். இந்த பாராமீட்டர் இது லோக்கல் வேரியபிள். இது வந்து இந்த ப்ராமிஸில் கிடைக்கக்கூடிய ரெஸ்பான்ஸு இங்கே பாஸ் ஆகுது. ஓகேவா, ரைட். ஸோ இந்த சக்ஸஸ்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஒரு ரெஸ்பான்ஸ் பாஸ் பண்ணுறோம், console.logல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி எரருக்கு இந்த இடத்துல கொடுக்குறோம். ஒரே தென்னுக்குள்ளே சக்ஸஸையும் ஹேண்டில் பண்ணலாம், ஃபெயிலியரையும் ஹேண்டில் பண்ணலாம். இல்லை அப்படின்னா தென்னையும் கேட்சையும் செப்பரேட்டாக எழுதலாம். ஓகே, இதான். இப்போது அடுத்து ஃபைனலி அப்படின்னு ஒரு கால்பேக் ஒரு இது இருக்குது, ப்ராமிஸில் வரக்கூடியது தான். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, சக்ஸஸாக இருந்தாலும் பிரிண்ட் ஆகும், ஃபெயிலியராக இருந்தாலும் பிரிண்ட் ஆகும். ஸோ இது எந்த கேஸ்லையுமே இது ஒர்க் ஆகும். ரைட். ஓகே, இப்போ இங்கே அடுத்து நான் வந்து கேட்சில் எரர் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல எரர் டாட் மெசேஜ் எரர் டாட் நேம் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இது எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஏபிஐ கால் பண்ணும்போது, நெட்வொர்க்கிங் த்ரூவாக கால் பண்ணும்போது இந்த மாதிரி கொடுக்கலாம். ஏன்னா எரர் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், அதுக்கு 2 வேல்யூ இருக்குது. ஒன்று வந்து நேம், இன்னொன்று வந்து மெசேஜ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை ஏபிஐ கால் பண்ணும்போது அடுத்ததில் பார்ப்போம். ஸோ இதான் வந்து சிம்பிளாக ப்ராமிஸை பற்றியான ஒரு இது. ஓகே, ரைட். இப்போ நம்மளோட டாபிக் வருவோம். இங்கே எப்படின்னா, எப்படி நம்ம பெச் ஏபி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து அன்கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரைட். இப்போ நான் ப்ராமிஸ் வந்து பெச் ஏபி யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ப்ராமிஸை ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதையும் வந்து நம்ம அன்கமெண்ட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ஒரு யூஆர்எல் வந்து நான் கான்ஸ்டன்ட்டுங்கிற இதில் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். இந்த யூஆர்எல் வந்து பெச் ஏபிஐக்கு வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். ரைட். இப்போ நான் இந்த ஹேண்டில் ப்ராமிஸை வந்து கன்சோல் பண்ணுறேன். எகெயின் நமக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் கிடச்சிருக்கு. இப்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரும், பெச் ப்ராமிஸ் நமக்கு என்னடா அப்படின்னு தோணும். ஏன்னா எனக்கு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆனிச்சு. ஓகே, பெச் அப்படிங்கிறது வந்து ப்ராமிஸ் பேஸ்டு ரிசல்ட்டை தான் கொடுக்கும். ஓகேவா, அதனால் இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். பெச் அப்படிங்கிறது ப்ராமிஸ் பேஸ்டு ரிசல்ட்டை தான் கொடுக்கும், நோட் பண்ணிக்கோங்க. பெச் அப்படிங்கிறது ஒரு ஏபிஐ, ரைட். ப்ராமிஸுங்கிறது வேறு, பெச்சுங்கிறது வேறு. அதுக்கடுத்து ஏசிங் ஏவைட்டுங்கிறது, இது எல்லாத்தையுமே நீங்கள் செப்பரேட்டாக நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் போய் ரியாக்ட் படிக்கவே கூடாது. ஓகே, இன்றைக்கி வந்து ரியாக்டை டைரெக்டாக போய் படிக்கிறீங்க. ரியாக்டை டைரெக்டாலாம் படிக்கக்கூடாது. ஜாவாஸ்கிரிப்டில் மாஸ்டர் ஆகிட்டு தான் நீங்கள் வந்து ரியாக்ட் படிக்கணும். அதுக்கப்புறம் எந்த ஃப்ரேம் ஒர்க்கும் வந்து ஈஸியாக படிக்கலாம். ஆங்குலர் படிக்கலாம், வியூஜேஸ் படிக்கலாம், ரியாக்ட் படிக்கலாம். ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் மாஸ்டரிங் ஆகணும். இதுதான் என்னோடய அட்வைஸ். ஸோ இந்த மாதிரி பேசிக்ஸ் எல்லாம் படிக்கணும். அதனால தான் நான் இது ரிலேட்டடாக நான் உங்களுக்கு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ரியாக்ட் வீடியோஸ் வந்து லேட்டராக வரும் கண்டிப்பாக. அதை நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணுறேன். ரைட். இப்போது console.log பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த பெச்சுங்கிறது ஒரு ப்ராமிஸ் தான். ரைட். ஓகே, இப்போ எகெயின் நான் இந்த ப்ராமிஸில் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதே மாதிரி இங்கே இந்த ஏபிஐ வந்து இங்கே நான் அதே மாதிரி ஹேண்டில் பண்ண போகிறேன். ரைட். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ப்ராமிஸ் டாட் தென் இங்கே வந்து செமிகோலன் வைக்கக்கூடாது, வச்சா டேட்டா பாஸ் ஆகாது. ஓகே, அது வந்து நோட் பண்ணிக்கணும், ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஓகே, இப்போது டாட் தென்னுங்கிற மெத்தடுக்குள்ள ரெஸ்பான்ஸ் ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன், ரெஸ்பான்ஸுங்கிற லோக்கல் வேரியபிள். நான் வந்து ரெஸ்பான்ஸை வந்து கன்சோல் பண்ணுறேன். அதுக்கடுத்து ஒரு செக், அதாவது லாஸ்ட்டாக நான் வந்து கேட்சில் வந்து எரரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு முன்னாலே ஒரு செக் பண்ணுறேன். இப் ரெஸ்பான்ஸ் டாட் ஓகே, இங்கே ரெஸ்பான்ஸ் டாட் ஓகே ட்ரூவாக இருந்துச்சுன்னா
இல்லை ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் 200 இருந்துச்சுன்னா ஓகே. அப்போது இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், நாட்டுன்னு சொல்லியிருக்கேன். நாட் ரெஸ்பான்ஸ். ஓகே, இது ரெஸ்பான்ஸ் ஓகேவா இல்லைன்னா எனக்கு வந்து அந்த ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லு. ஓகே, ரைட். இந்த மாதிரி நான் ஒரு செக் பண்ணுறேன். த்ரோ நியூ எரர் அப்படிங்கிற இதை பார்த்து இந்த ஒரு லைனை பார்த்தா பயமாக இருக்கும். என்னடா த்ரோ நியூ எரர்? இது ஒன்றுமே இல்லை, இது நம்மளாக மேனுவலாக கொடுக்கக்கூடிய ஒரு எரர். ஓகே, த்ரோ நியூ எரர் அப்படிங்கிறது வந்து நான் மேனுவலாக நம்ம கொடுக்கக்கூடிய எரர். இந்த இதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பேக்டிக் சிம்பிளை யூஸ் பண்ணி HTTP எரர் ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ், இந்த ரெஸ்பான்ஸ்குள்ளே இந்த ஸ்டேட்டஸை நான் வந்து இங்கே வந்து இது பண்ணுறேன். ஓகே, இப்போ இது நாட் ஓகேவாக இருந்துச்சுன்னா இதை பண்ணு, இல்லை இது கரெக்டாக இருக்குது அப்படின்னா ரெஸ்பான்ஸ் டாட் ஜேஎஸ்ஆன் டேட்டாவை கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு ஜேஎஸ்ஆன் டேட்டா நமக்கு ஒரு இது கிடைக்கும்போது அதை வந்து ஜேஎஸ்ஆன் டேட்டாவை நம்ம மாற்றணும். ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்போது ஜேஎஸ்ஆன் டேட்டாவை மாற்றினா தான் நம்ம அரே ஆஃப் ஆப்ஜெக்டை இங்கே ப்ரௌசரில் வந்து ரீட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் இதை கொஞ்சம் டீப்பாக உள்ளே போய் நெட்வொர்க் டேப்பில் போயிட்டு பார்த்தேன் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி இங்கே ஒரு ஜேஎஸ்ஆன் டேட்டா கிடச்சிருக்கும். ஓகேவா, இந்த டேட்டாவை நான் வந்து என்னோடய கன்சோலில் கொண்டு வரணும். எப்படி கொண்டு வருது அப்படின்னா அதுக்கு தான் வந்து ரிட்டன் ரெஸ்பான்ஸ் டாட் ஜேஎஸ்ஆன் சொல்கிறோம். இப்போ ஜேஎஸ்ஆன் டேட்டாவை நமக்கு ரிட்டன் பண்ணிடுச்சு. அதுக்கடுத்து எகெயின் ஒரு 10 கொடுத்துட்டு இந்த டோட்டல் ரெஸ்பான்ஸ் நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம நெட்வொர்க் டேப்புக்குள்ளே கிடைச்ச அதே டேட்டாவை நம்ம கன்சோலில் கொண்டு வந்தாச்சு. ஓகே, அதுக்கடுத்து இதில் ஒரு பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் நான் வந்து பார்க்குறேன். ஓகே, இதோட நேம், இமேஜ், ப்ரைஸ், இது மட்டும் ஃபஸ்ட்டு டேட்டா மட்டும் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, ரைட். இப்போ இதுக்குள்ளே இந்த மொத்த டேட்டாவையும் அப்படியே நம்ம வந்து மேப் பண்ணி பார்க்கலாமா? இது ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்டு. ஸோ அரே இருந்துச்சுனாவே கண்டிப்பாக மேப் பண்ணலாம். ஸோ மேப்புக்குள்ளே எகெயின் ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் ரெஸ்பான்ஸ் நேம் எல்லாமே நமக்கு இதை கொடுக்குது. இதை நான் வந்து console.log டேபிளில் போடுறேன். ஓகே, டேபிளில் போட்டோம்னா இந்த மாதிரி நமக்கு ரிசல்ட் கிடைக்குது. இதோட நேம்லாம் கிடைக்குது. அதுக்கடுத்து ப்ரைஸ் போடுறேன். ப்ரைஸ் மட்டும் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இல்லை மொத்தமாக இந்த ரெஸ்பான்ஸ் மொத்தமாக நான் டேபிளாக எடுக்கணும்னாலும் எடுத்து பார்த்துக்கலாம். ஓகே, ரெஸ்பான்ஸ் மொத்தம் நமக்கு ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் கிடச்சிருக்கு. ரைட். அதுக்கடுத்து இப்போ டேட்டா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு, அதனால் இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்குது. சப்போஸ் டேட்டா வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ரைட், அதுக்கு தான் நான் வந்து யூஆர்எல்ல வந்து நான் மிஸ்டேக் பண்ணுறேன். யூஆர்எல்ல வந்து ப்ராப்பராக கொடுக்காம இந்த மாதிரி கொடுக்குறேன். பார்த்தீங்களா, இப்போ HTTP எரர் வந்து காமிக்குது 404. இந்த 200ங்கிற இது வரல, ஸ்டேட்டஸ் வந்து 404 அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, ஸோ ப்ரீவியஸாகவே நான் வந்து செக் பண்ணுறேன். இப்போ எரர் டாட் நேம் இங்கே என்ன எரர் இந்த செக்ஷன் ஒர்க்காகவே இல்லை, முன்னாலே வந்து நமக்கு வந்து எரர் வந்து சொல்லிடுது. இங்கே கோடு வந்து நமக்கு பிளாக் ஆகுது. இங்கே ரெஸ்பான்ஸ் கரெக்டாக இல்லை, அதனால் இந்த அடுத்த செக்ஷனுக்கு போகவே இல்லை. ரைட், ஸோ அதனால் இந்த செக் நம்ம பண்ணணும் கண்டிப்பாக. அதுக்கடுத்து ஃபைனலிங்கிறது லாஸ்ட்டு. இப்போ நான் முன்னால் சொன்ன மாதிரி இந்த ஃபைனலிங்கிறது ஃபெயிலியர் ஆனாலும் ஒர்க் ஆகும், சக்ஸஸ் ஆனாலும் ஒர்க் ஆகும். ரைட், இப்போ நான் திரும்ப இந்த யூஆர்எல் வந்து கரெக்டான மெத்தடில் கொடுக்குறேன். எகன் இந்த மாதிரி நமக்கு ரிசல்ட் வந்துருச்சு. ஓகே, ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.